நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. மக்கள் அனைவருக்கும் JCI சென்னை ஹார்மனி சார்பில் சமூக மாற்றத்தை உருவாக்கும் சாதனையாளர்களுக்கு ஹார்மனி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதில் தமிழக சட்டமன்றத்தின் மாண்புமிகு சபாநாயகர் திரு JCD பிரபாகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். Let's give a good round of applause. Next up, we have Swadishwaran Palani. May we have JC Dr. Nitish, physiotherapist, to hand over the award. Bilda to give away the award. Sorry. What? Applause.
நம்முடைய ஜேசிஐ சென்னை ஹார்மனி அவார்ட்ஸ் பிரசன்டேஷன் நிகழ்வின் முக்கிய பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் ஆண்ட்ரூ அவர்களே, விருதுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய விருது பெறும் நண்பர்களே, என் அன்புக்குரிய ஜேசிஐ சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் இருக்கிற அல்லது நாடு முழுவதும் இருக்கிற அமைப்புகளின் நிர்வாகிகளாகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, நம்முடைய நண்பர் பிரான்சிஸ் என்ன நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். சில நேரங்களில் என்ன நிகழ்ச்சி, எதற்காக வருகிறோம் என்று கூட கேட்காமல் கேட்கின்றவர் யார் என்று பார்த்து ஒப்புக்கொண்டது வழக்கம். ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் பிரான்சிஸ் எனக்கு நிறைய உதவி செய்தார். எங்கள் தேர்தல் அறிக்கை தயார் செய்கிற அந்த நேரத்தில் ஒரு நல்ல மாறுபட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக அது இருக்க வேண்டும் என்று அவருடைய அலுவலகத்தில் எங்களை உட்கார வைத்து பல செய்திகளை நாங்கள்லாம் விரிவாக அந்த தேர்தல் அறிக்கையினுடைய கமிட்டி மெம்பராக நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சார் போன்றவர்களெல்லாம் இருந்த நேரத்தில் மிகவும் உதவிகரமாக இருந்த காரணத்தினாலே நான் என்ன நிகழ்ச்சி என்று கூட கேட்க, நீங்க கூப்பிடுறீங்களா நான் வரேன் என்று சொல்லிவிட்டு வருகிற போதுதான் கார்ல கேட்டேன், எந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம் என்று கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏனென்றால் நம்முடைய ஜேசிஐ ஆர்கனைசேஷனை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நான் சின்ன வயதில் லயன்ஸ் கிளப்புடைய லியோ கிளப் மெம்பராக நான் ஒரு இளைஞராக இருந்த போது நான் அதில் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஒரு பஸ் ஷெல்டர் போடுவது, அது சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவது, பள்ளிகளுக்கு சென்று நம்மாலே முடிந்த உதவியை செய்வதென்று அந்த 71, 74 காலகட்டங்களில் ஆவடி அரிமா சங்கத்தில் இருந்த அந்த லியோ கிளப்பிலே உறுப்பினராக பணியாற்றிய அந்த நினைவுகள். அப்புறம் YMCA டைரக்டராக, அதனுடைய பிரசிடென்டாக அங்கே ஆற்றிய அந்த பணிகள். இந்த பொதுவாக அரசியல் என்பது அது ஒரு அடிக்ஷன். அதுல போய் நுழைந்து விட்டால் அது நம்ம இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல அதை நோக்கி மட்டுமே போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அதை தாண்டி அந்த கடிவாளத்தை எல்லாம் விலக்கி விட்டு கொஞ்சம் சமூகத்தையும் பார்க்க வேண்டும். நம்ம போற பாதை சரியான பாதை தானா, அந்த பாதையின் மூலமாக யாருக்கு என்ன பயன் கிடைத்தது, அல்லது இந்த பாதையை கொஞ்சம் மாற்ற வேண்டுமா, போகிற பாதையும் சரியான பாதை தானா என்பதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சின்ன வயதிலே அலசி